இந்த பூமியில் ஓர் உயிர் ஜனித்து விட்டால் அதற்கு இறப்பு என்பது அன்றே கணிக்கப்பட்டு விடுகிறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம், இவை எவ்வளவு உண்மையோ அதுபோன்றுதான் ஒருவன் இப்பிறவியில் செய்யும் துஷ்ட காரியங்களுக்கு மறுபிறவியில் நிச்சயமாக தண்டனையை அனுபவிக்கின்றான். உண்மை என உலகிற்கு உணர்த்தவே இந்த திரைப்படத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். மீனா, ஏய் மீனா, உனது ஆதி அந்தம் அனைத்தும் என்னுள் அடக்கம். மீனா, நான் பணத்துக்காக எதையும் செய்வேன்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சு என்கிட்ட விளையாடுறியா? நான் கன்னி மோகினி, நினைச்சதை நடத்தி காட்டுவேன். சாரா, நீ செய்யற அக்கிரமங்கள் அத்துமீறி போயிட்டு இருக்கு. ரத்தாபிஷேகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரத்தாபிஷேகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்மார்த்தமாக தருகிறேன், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரத்தாபிஷேகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தான்களே, யம் ரிம் கம் ரிம் கம் ரிம், நான் செய்யும் யாகம் வெற்றி பெற வேண்டும். ஜெய் கபால பைரவனுக்கு இந்த ரத்தம் சமர்ப்பணம். சாத்தான்களே, நான் கொடுக்கும் இந்த நரபலியை எடுத்துச் சென்று எனது ஆசானிடம் சமர்ப்பித்து எனது சக்தியை அதிகரியுங்கள். எனது பேரும் புகழும் இனி வரும் காலங்களில் 8 திக்கும் ஒலிக்கட்டும். சாத்தான்களே, காட்டமாட்ட பாதம் தம் தும் ஜகல ஜகல. சாரா, நீ செஞ்ச கொடுமைகளுக்கு தண்டனையை அனுபவிச்சாகணும். உன்னை விட மாட்டேன்.
நீ என்ன செஞ்சாலும் நான் சாக மாட்டேன். சாத்தான்களே, தாரா, நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னை கொல்லாம விட மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு ஏமா நான் தான். குரோதா, நான் சாகரத்தை பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒன்ன சாகடிச்சேங்கிற சந்தோஷத்தோட நான் கடுமையாக நடந்த சண்டையில் சாரா குரோதன் இருவரும் இறந்தார்கள். இவ்விருவருக்கும் மறு ஜென்மம் என்று ஒன்று உண்டு. சாரா இந்த ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கு அடுத்த ஜென்மத்தில் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். ஷரேலாவை நம்ப வைத்து ஏமாற்ற மகோரா திட்டம் தீட்டுகிறார். அவன் வீசிய வலையில் அவளும் விழுகிறார். நில்லுங்க. இத போய் கொடு. யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? உனக்கு அந்த இளவரசனை பிடிச்சிருக்கா சரேலா? எனக்கு பிடிச்ச என்ன ஆயிட போகுது? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு? சுயம்பரத்துல உன்னையே பொண்ணா தேர்ந்தெடுக்க வைக்கிறேன். உனக்கு சந்தோஷம் தானே? அது கண்டிப்பா நடக்காது. அவர் எனக்கு கிடைக்க மாட்டாரு. நான் உன்னை மனசுல நினைச்சிட்டா அதை முடிச்சு காட்டுவேன். ஆமா, நீங்க யாரு? பேரு மகோரா. நான் ஒரு மந்திரவாதி. நீங்க மந்திரவாதியா? அதை விட பயப்படாம சுயம்பரத்துக்கு போ. வணக்கம்மா. வணக்கம்பா. இத பாருப்பா, இன்னைக்கு உனக்கு சுயம்பரம். என்ன சந்தோஷம் தானே? சந்தோஷம்பா. தீபக், அப்பா என்ன யோசிக்கிறப்போ? உனக்கு பிடிச்ச பொண்ணு தேர்ந்தெடு. சரிம்மா. ஜெய் கபாலிகா கால பைரவா ஜெய் கபாலிகா ஜெய் கார்கோடகா.
இதெல்லாம் நமக்கு தேவைதாண்டி. ஒரே பிள்ளையாச்சேன்னு பார்த்து பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ என்னடான்னா கல்யாணம் ஆன அண்ணில இருந்து பொண்டாட்டி தாசனாவே மாறிட்ட. ஊர்ல எல்லாரும் காரி துப்புறாங்கடா. எங்க அமைதியா இருங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. அப்பா அம்மா, நான் ஏன் இப்படி மாறினேன்னு எனக்கே புரியல. புதுசா கல்யாணமானவன் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பான். அப்பா சொல்றாரு, நீ பெருசா எடுத்துக்காதடா. நீ என்னடி இன்னும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அத்தை, மாமா, நீங்க சும்மா இருங்க. நீ போப்பா. இவன் சத்தியமா திருந்த மாட்டாண்டி. பாத்தியா, அப்பா அம்மா இருக்கோங்கிறது கூட தெரியாம பொண்டாட்டி வந்தது எப்படி அலையறான் பாரு. எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? பின்ன கோவப்படாம சந்தோஷப்பட சொல்றியா? என் பையனுக்கு வசியம் பண்ணிட்டியாடி. அவன் ஆம்பளை அப்படித்தான் இருப்பான். பொம்பளை நீயாவது அடங்கி இருக்க வேண்டாம், அவனுக்கு சமமா அலையறியடி. இப்படிப்பட்ட மருமக எங்களுக்கு வேண்டாம். மரியாதை எங்க இருந்து போயிடு. ஆரம்பத்துல நானும் உன்னை சாதாரணமா தாண்டி எடை போட்டேன். ஆனா என் பிள்ளையே வளைச்சு போட்டியே. இது பாருங்க அத்தை, இதுல என் தப்பு எதுவும் கிடையாது. அவர் கேட்டு நான் எப்படி மறுக்க முடியும்? ஒருவன் செய்யும் பாவத்திற்கேற்ப அவனுக்கு நரகத்தில் தண்டனை கிடைக்கிறது. அதுவே அவன் புண்ணியம் செய்திருந்தால் சொர்க்கத்தில் அவனுக்கு இடம் காத்திருக்கும். போன ஜென்மத்தில் சாரா செய்த பாவத்தால் இந்த ஜென்மத்தில் அவளது கணவருக்கு மகோராவால் ஆபத்து. ஓம் ரீம் க்ளம் யம். பிசாசுகளே, பூதங்களே, என் குரல் கேட்டு உடனே வாருங்கள். நான் செய்த சபதத்தை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. மாரீச்சகா, கபால பைரவா, போ. அவன் சாக வேண்டியவன். என் பிள்ளைய சாகடிச்சிட்டு இப்ப எதுக்கு நீ பெருசா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? சரியா முடிச்சவள. என்னைக்கு இவ வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கே நம்ம வீட்டுக்கு தரித்திரமும் சேர்ந்து வந்துருச்சு. இவளை கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பிள்ளைக்கு நாமளே எமன் ஆயிட்டோம். நமக்கு இருந்த ஒரே பையனும் நம்மளை இப்படி அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. என் பிள்ளைய கொலை பண்ணிட்டியே. அத்தை, என்ன எதுக்காக திட்டுறீங்க? அவனே போயிட்டான், நீயும் செத்து போடி. இனி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடி. என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க அன்னைக்கு எங்க நிம்மதியும் போயிடுச்சு, எங்க சந்தோஷமும் போயிடுச்சு. எனக்கு ஆச்சு. குருவே, நீங்க எங்களுக்கு இட்ட கட்டளையை நாங்க முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்பவாது நாங்க நிம்மதியா சாந்தி அடையலாமா? உத்தரவிடுங்க குருவே. உங்க வேலை இன்னும் முடியல. நீங்க சரிலாவை விடக்கூடாது. அவ இடத்துக்கு போய் அவளை அணுவணுவா சித்திரவதை பண்ணு. என் மேல யாரும் அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. செத்தெல்லாம் போல இருக்கு. நீங்க இல்லாத இந்த ஊர்ல எனக்கு வாழ விருப்பம். யார் கல்வி படாம எங்கேயாவது போயிடுற. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியலையே.
எங்க போற சரையிலா? என்னாச்சு சொல்லு. நான் இந்த நாட்டை விட்டு போறேன். நீ இந்த நாட்டை விட்டு எங்க போனாலும் சரி, அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. அப்படிதான் உன் தலையில எழுதியிருக்கு. விதியை யாராலையும் மாத்த முடியாது. முற்பிறவியில செஞ்ச பாவத்துக்கு பிற்பிறவியில தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அததான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ சரேலா. தந்தை செஞ்ச பாவம் மகனு தொடரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ செஞ்ச பாவம் தான் உன்னை தொடருது. மகுரா, எனக்கு விமோச்சனமே கிடையாதா? இருக்கு. நான் சொல்றபடி நீ கேட்டினா இதுல இருந்து தப்பிக்கலாம். சொல்லுங்க, நீங்க சொல்றபடியே செய்றேன். எழுந்துரு. கிட்டாவா, இந்த இதப்படி என்ன முழு மனசோட நம்பினவங்களை நான் கைவிட்டதல்ல. அதை எடுத்துக்கிட்டு வந்து இதுல வை. இந்த படங்களை இந்த இடத்தை சுத்தி வச்சிட்டு வா. போ. சரி. இந்த பிரசண்ட காபாலிகா கால பைரவா காலா காலா ரத்த சாமுண்டி ஓம் கால பைரவா ஓம் கால பைரவா கபாலிகா ரத்த பிடாரா ஓம் ரீம் ஹம் ரீம் ஹம் ஓம் ரீம் சகல ஆவிகளுக்கும் என்னுடைய அர்ப்பணம். இத போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பேய்கள் ஆவிகள் அங்கிருந்து உன்னை ஓட வைக்க முயற்சி பண்ணும். நீ மனம் தளராம எதுக்கும் பயப்படாம நான் சொல்ற மந்திரத்தை நீ சொல்லணும். அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி. போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. என் பாவம் தான் என்னை விட்டு போகணும். எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்க. எது நடந்தாலும் கவலைப்படாம உள்ள போ. உன் கையில இருக்கிறத பிரிச்சு அதில் இருக்கிற பொம்மையை எடு. அத அந்த கிண்ணத்தில் இருக்கிற ரத்தத்துல போடு. நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். எதை பத்தியும் நீ யோசிக்காத. நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் செய். உன்னோட உள்ளாடைய கழட்டு. எழுந்துரு. சீக்கிரம் நான் சொன்னதை செய். உன் ஆடைய கழட்டு. அப்படியே முட்டி போட்டு அங்க உட்காரு. உன் ஆடையில உன் பிறந்த தேதிய ரத்தத்தால எழுது. அந்த ரத்தம் காயணும். அதனால உன் ஆடையை எடுத்து அந்த கம்பியில காய வை. இப்ப நீ உள்ள இருந்து வெளியில வரலாம். சரேலா, இந்தா இத வாங்கிக்க.
ஜாக்கிரதை. இந்த கல்லுகளை நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் வைக்கணும். மகோரா, இந்த இடத்தை விட்டு நான் எப்ப கிளம்பணும்? உடனே போ, சீக்கிரம் போ. வழியில என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்காத. 7 விளக்குகள் கொண்ட வீடு உன் கண்ணில் படும். அதுக்குள்ள போ, சீக்கிரம் போ. ஆகட்டும். சரேலா, திரும்பி போயிடாத. அப்படி போனா இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டம்லாம் வீணாயிடும். ஆத்மாக்களை அடக்கிற ஒரே வழி இதுதான். ஓ, அங்க இருக்கிற மேடை மேல ஏறி நில்லு. ஆத்மார்த்தமா என்ன வேண்டிக்கிட்டு பேய் பிசாசுகள் உன்னை விட்டு விலகணும்னு அந்த கல்ல 3 இடத்துல வை. பேய் பிசாசுகளே, என்னை விட்டு விலகி போங்க. நான் செஞ்ச பாவங்களை மன்னிச்சு என்னை வாழ விடுங்க. தயவு செஞ்சு எனக்கு மன நிம்மதியை கொடுங்க. அடுத்து நான் என்ன செய்யணும்? அப்படியே கீழே இறங்கு. திரும்ப வா, சீக்கிரம் வா. உனக்கு இன்னொரு வேலை காத்துக்கிட்டு இருக்கு. உன் இடது பக்கம் இருக்கிற மெழுகுபத்தியை எடு. சண்ட பிரசண்ட மாரீசா கபாலா, இந்த இடத்தை விட்டு உடனே போங்க. இல்லன்னா உங்களை ஒரேடியா அழிச்சிருவேன். போங்க போங்க, என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடனே போங்க. சரேலா, அங்க எரியாம இருக்கிற 7 விளக்குகளை எரியவை. உடனே போ. சரேலா, இனி நீ இங்கிருந்து போலாம். எங்க வேணாலும் போலாம். நீ விருப்பப்பட்ட நாட்டுக்கு போலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன். உன் சாவு என் கையில. மகோராவின் வார்த்தைகளை உண்மை என நம்பி சரீலா வேறு நாட்டிற்கு சென்றாள். ஆனால் அங்கு சென்றும் அவளுடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படவில்லை. துயரங்கள் அவளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கு அவளுக்கு திருமணமாகிறது. அவள் கர்ப்பவதியாகிறாள். கடவுளே,
என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் எந்த ஆபத்து எல்லாமே நீதான் காப்பாற்றணும். என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க இறந்து போயிடுறாங்க. இங்க வாய. சரிலா சரிலா. என்னங்க இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்னங்க உங்களுக்கு உடம்புக்கு முடியல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? உடம்பு சரியாகட்டுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். முடியாது எனக்கு. எதுக்குங்க எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறீங்க? நான் எங்க போயிட போறேன்? தயவு செஞ்சு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க. முடியாது, எனக்கு வேணும். என்னங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க, உங்களுக்காக தான் சொல்றேன். நீ சந்தோஷமா இருக்க கூடாது. உன் புருஷனோட உயிரை இப்பவே எடுத்துற சரேலா. அழிச்சிடுங்க. ஓம் க்ளீம் ஐம் ரீம் ஓம் பிரசண்ட பைரவா வா வா. ஜெய் பிரசண்ட பைரவா. சரேலா வயித்துல வளர்ற குழந்தை இருக்கக்கூடாது. அழிச்சிடு அழிச்சிடு. தாய் செய் 2 பேரையும் அழிச்சிடு. நீ போய் சரீலா வயித்துல வளர்ற கருவு அடியோட அழிச்சிடு. காபாலிகா ரத்த பிடாரா, நான் கேட்டதை உடனே நிறைவேற்று. கலகல கலவென சலங்கைகள் ஒலிக்க, கடகட கடவென போதங்கள் நடுங்க, சரீராவை அழிக்க உடனே வா. கபால பைரவா வா வா. உன்னையே நித்தம் வழிபடும் இந்த சிஷனின் கோரிக்கையை உடனே நிறைவேற்று. கபால பைரவா உடனே நிறைவேற்று. புருஷனாயிருந்தாலும் சரி, அது புள்ளையாயிருந்தாலும் சரி, சரீலாவுக்கு சொந்தமே இருக்கக்கூடாது. எனக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. நான் கர்ப்பமா இருக்கிற ஒவ்வொரு தடவையும் என் கரு கலைஞ்சு போயிடுது. அதுக்கு என்ன காரணம்? உங்க ஜாதகத்தை நான் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தேன். உங்களுக்கு யாரோ செய்வினை வச்சிருக்காங்க. அதனால
நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற எந்த ஆம்பளையும் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்னை விட்டு அந்த செய்வின போக நான் என்ன செய்யணும்? என்ன கேட்டா நீங்க கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். சார், அதே மீறி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அப்படி ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் புருஷன் மட்டும் இல்ல, அவன் மூலமா உருவாகிற கருவுக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்னு உன் ஜாதகம் சொல்லுது. ஹலோ, ஹாய். என்ன சார், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்க இந்தியா பிடிக்கும்? ஏதாவது ஃப்ரெஷ்ஷா கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா இத்து போனதையும் முத்தி போனதையும் கூட்டிட்டு வந்து காட்டு. எதுவா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லா இருக்குமேனு தான். என்ன பேச்சு பேசுறீங்க? வெளுக்கு விழுந்து போச்சு, ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ். நீ வா போலாம். ஐயோ, வேற ஹோட்டலுக்கு போய்க்கலாம். நான் அரேஞ்ச் பண்றேன். இப்படி தினம் எவனாவது ஒருத்தன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இது எங்க தான் போய் முடிய போதோ. ஓகே, பாய் பாய். ஏய், நீ வாடி. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்க்க வந்த. என்ன இதெல்லாம்? என்ன பண்றது சொல்லு. காசு கிடைக்கும்னு இந்த தொழிலுக்கு வந்தேன். இங்கேயும் அவன் கடன் வைக்கிறான். வேற வேலை கிடைக்கலையா அவனுக்கு? போய் இந்த கேவலமான தொழிலுக்கு வந்துட்டியே. அதை ஏன் கேக்குற? ஏன் புருஷன் சரியா இருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்? நான் தனியாளா இருந்தா பரவாயில்ல. எனக்குன்னு 2 பிள்ளைங்க வேற பிறந்துட்டாங்க. அவங்கள படிக்க வச்சு வளர்க்க வேண்டியது ஏன் கடமை தானே. அதுக்கு இந்த தொழில் தான் கிடைச்சதா? வேற என்ன பண்ண சொல்ற? என் கதையை விட்டுட்டல்ல. ஆமா, உன் பின்னாடி சுத்திட்டு இருப்பானே உன் லவர், ஊர்ல இல்லையா? அவர் வெளியூர் போயிருக்காரு. இன்னும் 2-3 நாள்ல வந்துருவாரு. தூக்கம் வந்தா கட்டில போய் படுன்னு எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன். கண்ட இடத்துல படுத்து தூங்கிட வேண்டியது. யார்? என்னக்கா பயந்துட்டியா? அவனும் எங்க ஸ்கூல் தான்க்கா. நான் மேக்ஸ்ல வீக்குன்னு எனக்கு சொல்லி கொடுக்க வந்தான். ராத்திரி லேட் ஆயிடுச்சுன்னு இங்கே படுத்துட்டான்க்கா. ஓஹோ. ஹலோ, நான் இருக்குது டிஸ்டர்பா இருக்கா? இல்ல இல்ல இங்க படுத்தா பிரச்சனை இல்லையே? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் படுத்து தூங்கு. சரிங்க. தம்பி, நீ போய் தூங்கு. காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு போகணும்ல. சரிக்கா. எட்டு திசையும் என் புகழ் பரவட்டும். முற்பிறவியில் செய்த பாவத்திற்கு இப்பிறவியில் தண்டனை உண்டு. சரேரா, என் வசமாகு. சரீலா, நீ வசியப்பட்டு விட்டாய். அங்கிருக்கும் ஒருவனோடு நீ உடல் உறவு கொள்ளப் போகிறாய். வச 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 வசி கபால வைரவா. ஆட்க கற்க மகா கண்ட வைரவம். ಚಿತ್ರಕೊಂಡ ಮುತ್ರರಾಗ ಅತ್ರಲೋಕ ಗೋಗಗಂ. ಕಾಮದೇವ ಕಲಾಕರ. என்ன இது, ஆளை காணோம்? இவ்வளவு சீக்கிரம் எங்க போனா? சின்ன பையனை பார்த்தா நீ என்னையே மிஞ்சிட்ட. போடா. போனா போதுன்னு இடம் கொடுத்தா என் வீட்லயே வேலை காட்டுறியா? என்ன பொழப்படி? 1 ஹவர்ல எத்தனை ஷிப்ட் பாக்குறது? அதெல்லாம் பார்த்தா முடியுமா? கழுதையா பிறந்தா பொதி சுமந்துதானே ஆகணும். சுமக்கலாண்டி, ஆனா அளவுக்கு மீறி போனா தாங்க முடியலையே, வலிக்குதுடி. இப்ப என்ன ஆச்சு? 4 ஆளுக்கு இப்படி புலம்புறீங்க? எங்களை மாதிரி ஆளுங்க புலம்பிதானே ஆகணும். உனக்கு என்ன? நீ பெரிய கையே. போதும், அடங்குங்க. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஆனா உன்ன எங்களை அடக்கிடு. எக்ஸ்கியூஸ் மீ,
நான் வரணுமா? இப்பதான் என் டியூட்டி முடிஞ்சது. என்ன விஷயமா வந்த சொல்லி தொலைய. யார் வேணும்? கொஞ்சம் சும்மாரு. சரேலா, நீ வா. சரிலா, நான் ஃபாரினுக்கு போய் ஏகப்பட்ட சொத்து சம்பாரிச்சிருக்கேன். பணம், காசு, புகழ் எல்லாமே இப்ப என்கிட்ட இருக்கு. ஆனா அன்பு காட்ட மட்டும் யாரும் இல்ல. அதுக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? டோமிக், அது நடக்காது. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா என் ஜாதகம் அப்படி. என்ன சொல்ற நீ? புரியல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் புருஷன் செத்துருவாரா? எனக்கு குழந்தை உண்டானா அந்த குழந்தை செத்துருமா? அதனாலதான் வெளியூர்ல படிச்சிட்டு இருந்த என் தம்பியை வரவழைச்சேன். இப்ப அவனுக்காக நான், எனக்காக அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரிலா, நீ எதுக்கு பயப்படுறன்னு தெரியும். உன் தம்பியை நான் அனாதையா விட்டுற மாட்டேன். நீங்க சாவோட விளையாடுறீங்க. சரிலா, எனக்கு இந்த மூட நம்பிக்கையில கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. கம் ஆன். அப்புறம் சரிலா, நாளைக்கு நான் வேலை விஷயமா மறுபடியும் ஃபாரின் போறேன். வந்த உடனே நம்ம 2 பேருக்கும் முதல் வேலையா கல்யாணம். என்ன ஓகேவா? ஓகேதான். ஏன்டா இப்படி பண்ண? அது உன் அக்கா கிட்ட கேளுடா. அவதான் என்ன கூப்பிட்டா. அநியாயமா அவங்க மேலே போய் அடிக்கிறத. போன புதுன்னு பார்த்தா என்ன அடிக்கிறியா? ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டேன். அவன் செத்துட்டான் பாரு. சரிலா, இந்த பையனை கொலை பண்ண குற்றத்துக்காக உன் தம்பி ஜெயிலுக்கு போக போறான். இனி உனக்கு எந்த சொந்தமும் இருக்காது. சரிலா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழுவுற? உன் தம்பி எங்க அனுப்பியிருக்காங்க? சீர்திருத்த பள்ளிக்கு தானே அனுப்பியிருக்காங்க. அவன் படிச்சு நல்லவனா வருவான். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறந்த ஒரே தம்பியும் போயிட்டான். இப்ப நான் யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டேன். சரிலா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நமக்குன்னு ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோம். டொமிக், நீ சொன்னதெல்லாம் கனவாயிடாதே. ஏன் இப்படி பேசுற? நான் இப்ப உங்ககிட்ட சொன்னதை கூடிய சீக்கிரம் நிஜமாக்கி காட்டுறேன். சரிலா, நான் போயிட்டு வரட்டுமா? சீக்கிரம் வந்துடணும். ஓகே. இத பாரு சரிலா, நான் மறுபடியும் சொல்றேன். தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன். பை பாய். பை பாய். ஜெய் கபால பைரவா.
ரத்த சாமுண்டி ஜெய். அந்த சரீலாவோட இந்த ரத்த ஆடைய வச்சு அவளை என்ன பாடுபடுத்துறப்பா. என்ன இது திடீர்னு புகையா வருது? என்ன கொலை பண்றதுக்கு ஏதோ சரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதை சமாளிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கணும். மேடம் எங்க போனோம் அங்க பாத்து கேக்குறீங்க, என்ன பாத்து கேளுங்க. நேரா போங்க. ஓகே மேடம். ஓம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் தும். ஓம் காலபைரவாய நமக. ஓம் ருத்ராய. ஓம் க்ரீம் க்ளீம் தீம் தோம் தம். ஓம் க்ளீம் தோம் தீம் தௌம் க்ரீம் ஐம். ஐம் க்ளீம் தூம் தீம் தூம். ஓம் தம் தீம் பூம் க்ளீம். ஓம் தூம் தீம் தௌம் தூம் தம். என்னுடன் வா.
இந்த இடத்துல உட்காரு. இதுக்கு மேல பொறுமையாக இருக்கக்கூடாது. இந்த ஆவிங்களுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். ஓம் ரீம் ரீம் ரைம் ஓம். ஓம் ரீம் ரீம் ரைம் ஓம் ரீம். ஓம் ரீம் ஓம் ரீம். Oh,
சர்வம் சக்திமயம். இவ்வளோ ஆக்ரோஷமான பேய்களை என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. என்ன பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சர்வம் சக்திமயம். ஓம் சக்தி ஓம். அங்கிள், எங்க அக்கா எப்படி இருக்காங்க அங்கிள்? இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்க அக்காவுக்கு பேய் பிடிச்சு குருஜியால குணமாயிட்டாங்க. என்னது, எங்க அக்காவுக்கு பேய் பிடிச்சிருச்சா? இப்ப வாஷிங்டன்ல மாசத்துக்கு மாசம் ஒரு புது புயல் உருவாகும். முதல்ல வந்த சூறாவளி காத்துல நியூயார்லி நகரத்தை சேர்ந்த சுமார் 2 லட்சம் மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கிறாங்க. இப்ப அதுக்குள்ள அடுத்த சூறாவளி உருவாயிருக்கு. இது எப்ப எந்த மாகாணத்தை தாக்குன்னு இன்னும் சில நாட்கள் கழிச்சுதான் தெரிய வரும். அது வரைக்கும் வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன அங்கங்க காயங்கள் அதிகமா இருக்கு. என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுமா. நர்ஸ், நீ கொஞ்சம் வெளியேறு. ஓகே டாக்டர். ஏதோ ஒரு பேய் வந்து என்ன பலாத்காரம் பண்ணுச்சு. பேயா? அந்த பேயை பாத்தியா? இல்ல, நான் அதை பார்க்கல. அப்புறம் எப்படி பேயின்னு சொல்ற? இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காதீங்க, அது பேய்தான். கூல் டவுன். அனாவசியமா டென்ஷன் ஆகாம என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. யாரோ பலவந்தமா என்ன பெட்ல தூக்கி போட்டாங்க, என் ட்ரெஸ் எல்லாம் கட்டினாங்க, என்ன கற்பழிச்சாங்க. இதான் நடந்தது டாக்டர். நீ அதை தடுத்திருக்கலாம்ல. என்னால அப்ப அது முடியல. இதெல்லாம் உனக்கு கனவு மாதிரி தோணுச்சா? அப்படின்னா நிஜமாவே நடக்கிற மாதிரி இருந்துச்சா? ஆமா, அப்படிதான் இருந்தது.
நர்ஸ், டாக்டர், எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாம இரு. இதெல்லாம் வெறும் பிரமமா, வேற எதுவும் இல்ல. சொல்லுங்க டாக்டர். நான் இவங்களுக்கு சில டானிக்ஸ் எல்லாம் எழுதி தரேன், அதை கொடுத்து அனுப்பி வை. பிரியமான செரில்லாவுக்கு உன் அன்பு காதலன் டோமிக் எழுதி கொள்வது. நாளை காலை நான் ஊருக்கு வருகிறேன். ஹாய் செரிலா. செரிலா, எப்படி இருக்க? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் உன்கிட்ட நிறைய பேசணும். என்னாச்சு செரிலா, சொல்லு. செரிலா, என்ன நடந்தது? எனக்கு பயமா இருக்கு. பயமா? என்ன பேய் ஃபாலோ பண்ணுது. இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட பேயா? நீ எதுக்கும் கவலைப்படாத, வா வீட்டுக்கு போலாம், நான் இருக்கேன்ல, வா. சரில, நம்ம டின்னருக்கு வெளியில போலாமா? போலாம். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே, இந்தா இத உள்ள வச்சிரு. வெளியில வரத உள்ளே இரு. செல்லா, இது ஏதோ ஆவிங்க வேலையத்தான் இருக்கும். டோமிக், நான் சொல்லும் போது நீ நம்பல. இப்ப நீயே உன் கண்ணால பாத்துட்ட. இதுதான் எனக்கு தினமும் நடக்குது. இப்ப நம்புற செல்லா, நீ அழாத. இதை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன பண்றது டோமிக்? சரிலா, எனக்கு தெரிஞ்ச சுவாமிஜி ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்க்கலாம்.
குருஜி, இங்க என்ன நடக்குது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? காரண காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது தகுந்த நேரம் கிடையாது. இன்னும் நிறைய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க 2 பேரும் தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுக்குண்டான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் தேம் ஓம் கம் கம் கட் கட் கங்காணி ருத்ர தேவதா. ஓம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம். நீர், நெருப்பு, காற்று, வானம், நிலம் இவை அனைத்தையும் அடக்கி ஆளும் ருத்ர தேவா. இதுவரைக்கும் நான் எதை பத்தி சந்தேகப்பட்டனோ அது ஊர்ஜிதமாயிடுச்சு. நீ போன ஜென்மத்துல கொடூரமான பாவங்களை செஞ்சதுனாலதான் இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். ஓம் க்ரீம் க்ளீம் கைம் ஹைம் தூம் ஹேம் கால பைரவ கபால பைரவ அகண்ட விகண்ட சிகண்ட ஓம் ஹேம் கபால மந்திரவாதி. கபால மந்திரவாதியா? போன ஜென்மத்தில் அவன் ஒரு மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச கபால மந்திரவாதி. உனக்கு அந்த மாதிரி யாரையாவது தெரியுமா? யோசிச்சு சொல்லு. தெரியும். அவன் பேர் என்ன? மகோரா. மகூரா. போன ஜென்மத்துல அவனோட பேரு குரோதன். போன ஜென்மத்துல உன் பேரு சாரா. அந்த நேரத்துல நீயும் ஒரு மந்திரவாதியாதான் இருந்திருக்க. உங்க 2 பேருக்கும் நடந்த சண்டையில சாரா, நீ இந்த ஜென்மம் இல்லை, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொல்லுவேன். போதா, சண்டையில வெற்றி தோல்வி சகஜம். ஆனா எனக்கு இன்னொரு சந்தோஷம் இருக்கு. அதான் அதான் உன்னை கொன்னைங்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலேயே அன்னைக்கு நடந்த சண்டையில குரோதன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கான். அதை நிறைவேற்றதா இன்னைக்கும் தொடர்ந்து வரான். குருஜி, இவ்வளவு இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். இதப்படி நான் முயற்சி செய்கிறேன். ஒரு தடவை மகோராவை கூப்பிட்டு இவளை மன்னிச்சுடுன்னு கேட்டு பாக்குறேன். ஓம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் தூம் தேம் பம். மகோரா, எங்க இருந்தாலும் என் முன்னாடி வா. ஜெய் சச்சிதானந்தம். ஜெய் கபால பைரவா. மகோரா, பழி வாங்குற குணத்தை தயவு செஞ்சு விட்டு இதுக்கு மேல சரையிலாவை எதுவும் பண்ணாத. என்ன மன்னிச்சிடுங்க சுவாமிஜி, அது கனவுல கூட நடக்காது. போன ஜென்மத்துல சரீலா சாராவா நிறைய பாவங்கள் செஞ்சுட்டா. அவளோட மந்திர சக்திகளை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தினான். அதோட பலனை தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நான் கூப்பிட்ட உடனே இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு அவன் சமாதானமாக மாட்டேங்கிறான். அப்படின்னா வாழ்க்கை பூரா இந்த சித்திரவதையை அனுபவிக்கணுமா? குருஜி, அந்த கபால மந்திரவாதி அழிச்சு இவளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க முடியாதா? கடவுளை நம்புங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் முயற்சி பண்ணி பார்க்கிறேன்.